இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தகுதி பெற்ற ஆசிரியர்கள் மட்டுமே பதவி உயர்வை பெறுவதை NUTP வரவேற்பு. மோசமான செயல்திறன், கவனக்குறைவு மற்றும் கட்டொழுங்கற்ற ஆசிரியர்கள் கால அடிப்படையிலான பதவி உயர்வுகளில் இருந்து விலக்களிக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கை முக்கியமானது என்று தேசிய ஆசிரியர் சேவை சம்மேளனம் NUTP கருதுகிறது. ஆசிரியர்களின் தரமும் உற்பத்தி திறனும் தாங்கள் வகிக்கும் பதவிக்கு ஈடானதாக இருப்பதை அந்நடவடிக்கை உறுதி செய்யும். அது மட்டுமின்றி தகுதி பெற்ற ஆசிரியர்கள் மட்டுமே பதவி உயர்வை பெறுவதையும் அது உறுதி செய்யும் என்று அதன் தலைவர் அமினுடின் அவாங் தெரிவித்தார். நேற்று ஸ்லாங்கூர் பாங்கியில் மலேசிய தேசிய ஆசிரியர் சேவை சம்மேளனம் NUTP-யின் பொன்விழா கொண்டாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அமினுடின் அவ்வாறு கருத்துரைத்தார். கால அடிப்படையிலான பதவி உயர்வின்படி கிரெடிட் DG 41 பட்டதாரி ஆசிரியர்கள் 8 ஆண்டுகள் பணியாற்றிய பின்னரே கிரெடிட் DG 44க்கு உயர்த்தப்படுவர். பின்னர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கிரெடிட் DG 48, 6 ஆண்டுகளுக்கு பின்னர் கிரெடிட் DG 52, 3 ஆண்டுகளுக்கு பின்னர் கிரெடிட் DG 54 வழங்கப்படும். பொது சேவை ஊதிய முறை SSPA-வின் அமலாக்கத்தின் போது கல்வியாளர்களின் கால அடிப்படையிலான பதவி உயர்வை அரசாங்கம் மேம்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அமினுடின் அவாங் தனது உரையில் பரிந்துரைத்தார். மறைந்த எஷாவுக்கு டிக்டாக் மூலம் மிரட்டல், மேலும் 3 மீது போலீஸ் புகார். சமூக வலைதளத்தில் செல்வாக்கு மிக்க எஷா என்று அழைக்கப்படும் ராஜேஸ்வரிக்கு டிக்டாக் செயலி வாயிலாக முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவர் உட்பட 3 மிரட்டல் விடுத்ததாக போலீஸ் தரப்பு மீண்டும் புகார் பெற்றுள்ளது. வெள்ளிக்கிழமை மாலை மணி 6:34 அளவில் செலாயாங் போலீஸ் நிலையத்தில் எஷாவின் தாயார் PR புஷ்பா அந்த புகாரை செய்ததாக கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நூர் அரிஃபின் முகமது நாசிர் தெரிவித்தார். வங்சாமாஜு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் கீழ் உள்ள கொம்பாக் செத்தியா குடியிருப்பு பகுதியில் அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதால் அப்புகார் ஸ்தபாக் போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டதாக பெர்னாமா தொடர்பு கொண்ட போது நூர் அரிஃபின் உறுதிப்படுத்தினர். முன்னதாக புஷ்பா தமது மருமகனுடன் கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு வந்து புகார் அளித்து விசாரணை அதிகாரியிடம் தமது வாக்குமூலத்தையும் பதிவு செய்திருந்தார். இவ்வாரம் முழுவதும் எஷா தொடர்பில் அம்மூவரும் காணொலிகளையும் நேரலையிலும் வந்து விவாதித்ததை தமது பிள்ளைகள் தெரிவித்ததாக புஷ்பா கூறினார். அதில் பெண் ஒருவர் எஷா தொடர்பில் சமூக வலைதளங்களில் விவாதித்ததால் முன்பு கைதும் செய்யப்பட்டுள்ளார். தேசிய மொழியை வலுப்படுத்தும் வேளையில் பிற மொழி வளர்ச்சிக்கும் தடை விதிக்கவில்லை. தேசிய மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாகவும் தேசிய கல்விக் கொள்கையாகவும் நிலைநிறுத்தும் தமது அர்ப்பணிப்பு சர்ச்சைக்குரியது அல்ல என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நினைவுறுத்தினார். தேசிய மொழி தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்றாலும் பிற மொழிகள் வளர்வதற்கு எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை என்பதற்கும் பிரதமர் உத்தரவாதம் அளித்தார். மேலும் ஆங்கில புலமையை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பை துரிதப்படுத்துமாறும் கல்வி அமைச்சுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அன்வார் குறிப்பிட்டார். இருப்பினும் தேசிய மொழியை குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் அதன் தேர்ச்சியும் தரமும் தற்போது இருப்பதை காட்டிலும் சிறப்பாக இருக்க வேண்டும், ஏனெனில் அது மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். நெங்கிரியின் தேசிய முன்னணி வேட்பாளர் முன்னதாகவே அறிவிக்கப்படுவார். நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடவிருக்கும் தேசிய முன்னணியின் வேட்பாளர் முன்னதாகவே அறிவிக்கப்படுவார். கிளந்தான் அம்னோ பரிந்துரைத்த 3 வேட்பாளர்களில் ஒருவரை கட்சி தேர்வு செய்துவிட்டதாக அம்னோ மற்றும் தேசிய முன்னணியின் தலைவரான டாக்டர் அகமது சாகித் ஹமீதி தெரிவித்தார். தேர்வு செய்யப்பட்டிருக்கும் வேட்பாளர் ஆண் என்று கூறிய டாக்டர் அகமது அவரின் பெயர் எப்போது அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை கிளாங் மாநில அம்னோ தலைவர் அகமது ஜஸ்லானிடமே விட்டுவிடுவதாக தெரிவித்தார். அப்பகுதியில் உள்ள வாக்காளர்களை சந்திக்க வேட்பாளருக்கு போதிய கால அவகாசம் வழங்கும் வகையில் நெங்கிரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளரை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்று அகமது ஜஸ்லான் கூறியிருந்தார். நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் நிலையில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும். இடைத்தேர்தல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. மாமன்னரின் அரியணை அமரும் சடங்கின் முன்னேற்பாட்டினை பேரரசியார் பார்வையிட்டார். வரும் ஜூலை 20ஆம் தேதி இஸ்தானா நெகேராவில் நடைபெறவிருக்கும் 17வது மாட்சிமை தங்கிய மாமன்னரின் அரியணை அமரும் சடங்கின் முன்னேற்பாடுகளை மாட்சிமை தங்கிய பேரரசர் ராஜா சரிட் சோஃபியா பார்வையிட்டார். அன்று மாலையில் இஸ்தானா நெகேராவில் நடைபெறவிருக்கும்
அரச விருந்து உபசரிப்பு நிகழ்வு தொடர்பான முன்னேற்பாடுகளையும் சுல்தான் இப்ராஹிம், சுல்தான் இஸ்கந்தார் முகநூல் பதிவில் பேரரசியார் குறிப்பிட்டுள்ளார். அரியணை அமரும் சடங்கை முன்னிட்டு நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் விருந்தினர்களுக்கான நினைவு பரிசுகளையும் அலங்காரங்களையும் பேரரசியார் பார்வையிட்டார். 17வது மாட்சிமை தங்கிய மாமல்லரின் அரியணை அமரும் சடங்கை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் ஜூலை 18ஆம் தேதி தொடங்குகிறது. தேசிய பள்ளிவாசலில் யாசின் ஓதுவதும் பிரார்த்தனையும் தொடங்கும் வேளையில் ஜூலை 19ஆம் தேதி சிறப்பு வெள்ளிக்கிழமை தொழுகையும் மேற்கொள்ளப்படும். ஜூலை 23ஆம் தேதி கொம்பாக் பூர்வக்குடி மருத்துவமனைக்கு பேரரசியார் செல்லவிருப்பதோடு ஜூலை 25ஆம் தேதி தேசிய அருங்காட்சியகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நமது அரசர் என்னும் கண்காட்சிக்கும் அவர் வருகை புரிவார். அரியணை அமரும் சடங்கை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஜூலை 27ஆம் தேதி இஸ்தானா நெகேராவில் அரச தேநீர் விருந்து உபசரிப்புடன் நிறைவடையும். வாய்ப்பு கிடைக்குமா என்று யோசிப்பதை விடுத்து மெட்ரிகுலேஷனுக்கு விரைந்து விண்ணப்பியுங்கள். ரமணன். SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற இந்திய மாணவர்கள் தங்களின் மேற்கல்வியை தொடர மெட்ரிகுலேஷனில் வாய்ப்பு கிடைக்காது என்ற எண்ணத்தை விட்டொழித்து முதலில் அதற்கான விண்ணப்பத்தை செய்யும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு தகுதி இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் தாம் நிச்சயம் அவ்விவகாரத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் கொண்டு செல்லவிருப்பதாக தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் உத்தரவாதம் அளித்தார். ஷாலாமில் நேற்று கோத்தடாமன்சாரா வட்டாரத்தில் 2023ஆம் ஆண்டு SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 73 மாணவர்களை பாராட்டும் விதமாக சன்மானம் வழங்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மாணவர்கள் கல்வியில் மேன்மேலும் வளர்ச்சி கிடைக்கும் நோக்கத்திற்காக அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த சன்மானம் உந்துதலை அளிக்கும் என்று சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் கூறினார். சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 159 மாணவர்களில் நேற்று சன்மானம் பெற்றவர்கள் ஒரு பகுதியினர் என்றும் அவர் தெரிவித்தார். 40 சட்டவிரோத குடியேறிகள் கைது. நள்ளிரவு மணி 12 தொடங்கி அதிகாலை மணி 4 வரை பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள ஒரு ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 40 சட்டவிரோத குடியேறிகளை கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை கைது செய்தது. 3லிருந்து 61 வயதிற்கு உட்பட்ட 25 இந்திய பிரஜைகள், 10 இலங்கை பிரஜைகள், பாகிஸ்தான் மற்றும் மியான்மர் பிரஜைகள், தலா 2 மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அனைவரும் மலேசியாவில் தங்குவதற்கான முறையான ஆவணங்களை கொண்டிருக்கவில்லை. காலாவதியாகி அனுமதி சீட்டு அல்லது கூடுதல் காலமாக அங்கேயே தங்கி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் விவரித்தார். அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடும் மாதம் 2000 ரிங்கெட்டிற்கு வாடகைக்கு விடப்படுவதாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் சுமார் 8 அந்நிய நாட்டினர் தங்கி நிற்பதும் தெரிய வந்துள்ளது. சாலை பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய நாட்டவர் 3 பலி. டாமன்சாராவில் இருந்து கிளாந்த் நோக்கி செல்லும் NKBE நெடுஞ்சாலையின் 3.1வது கிலோமீட்டரில் நேற்று அதிகாலையில் ஏற்பட்ட விபத்தில் சாலை பராமரிப்பு குத்தகை நிறுவன பணியாளர்கள் 3 பலியான வேளையில் ஒருவர் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளானார். 24 இருந்து 29 வயதிற்குட்பட்ட இந்திய பிரஜைகள் 3 மற்றும் வங்காளதேசி ஒருவரை உட்படுத்தி நேற்று அதிகாலை மணி 3:30க்கு ஏற்பட்ட இவ்விபத்து குறித்து தங்கள் தரப்பிற்கு தகவல் கிடைத்ததாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். 20 வயதுக்கு உட்பட்ட உள்நாட்டு ஆடவர் ஒருவர் செலுத்திய கார் வேகமாக கட்டுப்பாட்டை இழந்து அந்த நெடுஞ்சாலையில் இருந்த நீர் தடுப்பு மற்றும் நெடுஞ்சாலை மத்திய தடுப்பை மோதியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் முகமது இக்பால் கூறினார்.